நாளை சந்திர கிரகணம். பலர் இதை பயமாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது பயப்பட வேண்டிய நேரமா? இல்லை, இது ஒரு ஆன்மீக மாற்ற நேரம். சந்திரன் நம் மனதை குறிக்கிறார். நம் உணர்வுகள், நம் நினைவுகள், நம் பயங்கள் அனைத்தையும் அவர் பாதிக்கிறார். கிரகணம் என்பது வெளியில் நடக்கும் ஒரு வானியல் நிகழ்வு மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தில் நடக்கும் மாற்றத்தின் அறிகுறி. கிரகணம் நேரத்தில் என்ன நடக்கும்? இந்த நேரத்தில் மனதில் பழைய நினைவுகள் மேலெழலாம். காரணமில்லாத பதட்டம் வரலாம். சிலருக்கு தூக்கம் கலைந்து போகலாம். ஆனால் நீங்கள் ஜபம் செய்தால் அந்த சக்தி நன்மையாக மாறும். கிரகணம் நேர பரிகாரம். ஸ்டெப் பை ஸ்டெப். 1. கிரகணம் ஆரம்பிக்கும் முன் வீட்டை சுத்தம் செய்யுங்கள். குளித்து சுத்தமான உடை அணியுங்கள். தீபமேற்றி அமைதியாக உட்காருங்கள். 2. கிரகணம் நடக்கும்போது கீழ்கண்ட மந்திரங்களில் ஏதாவது ஒன்று 108 முறை ஓம் நம சிவாய, ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சரவணபவா, குறிப்பாக லார்ட் சிவா அல்லது லார்ட் முருகன் நினைத்து ஜபம் செய்யலாம். இந்த நேரத்தில் செய்யும் ஜபம் சாதாரண நாளை விட 100 மடங்கு பலன் தரும் என்று கூறப்படுகிறது. 3. கிரகணம் முடிந்த பிறகு மீண்டும் குளிக்கவும், வீடு சுத்தம் செய்யவும், தீபமேற்றி நன்றி பிரார்த்தனை செய்யவும், வெள்ளை அரிசி அல்லது பால் தானம் செய்யலாம். தவிர்க்க வேண்டியது: எக்ஸ் உணவு சாப்பிட வேண்டாம். சாத்தியமானால் வாக்குவாதம் அல்லது கோபம் தவிர்க்கவும். முக்கிய ஒப்பந்தம் அல்லது முடிவு எடுக்க வேண்டாம். கர்ப்பிணிகள் நேரடியாக பார்க்காமல் இருப்பது நல்லது. நம்பிக்கை அடிப்படையில் கிரகணம் என்பது இருள் சூரியனை மூடும் நேரமல்ல, நம் உள்ளத்தில் இருக்கும் இருள் வெளிச்சம் காணும் நேரம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழைய அத்தியாயம் முடிந்து புதிய அத்தியாயம் தொடங்கும் நேரம் இது. ஓம் சோமாய நமக. என் மனதில் இருக்கும் அனைத்து பயத்தையும் அகற்று. என் குடும்பத்திற்கு அமைதி தரு. என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கொண்டு வா. இந்த சந்திர கிரகணம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். என் வீட்டில் ஆரோக்கியம், என் வாழ்வில் முன்னேற்றம், என் மனதில் அமைதி நிலைத்திருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தொடருங்கள்.